கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய கர்த்தரின் ஆசி பலன்கள் நிகழ்ச்சி வாயிலாக இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன். இந்த நாளிலும் கூட 138ஆம் சங்கீதம் 8வது வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நமக்கு பலவீனமோ இல்லை யார் நமக்கு உதவி இல்லையோ, நமக்கு ஆறுதல் இல்லையோ, நமக்கு அடைக்கலம் இல்லையோ என்று சொல்லி தவிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம். எனக்கு உதவுவார் யாருமே இல்லையே, நான் ஒருத்தராய் இவ்வளவும் செய்கிறேனே, செய்ய முடிகிறதே என்று சொல்லி நாம் தவித்து நிற்கிற வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே என்னுடைய எல்லாவற்றையும், நம்மால் முடியாத எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கின்றார். உங்களால் எது முடியவில்லையோ அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கின்றார். அதனால் எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். அரசாங்கத்திலே நடைபெற வேண்டிய ஏதாகிலும் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, தேவைகளாக இருந்தாலும் சரி, இல்லை மனிதர்களிடத்தில் நமக்காக யார் போய் பேசுவார் என்கின்ற பயம் நமக்கு இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்க. இந்த காரியம் அந்த காரியம் என்று ஒன்றும் இல்லை, அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் என்பது இல்லை. அதனாலே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கின்றார். கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை என்றும் நமக்கு உள்ளது என்கின்ற முழு நிச்சயத்தோடு கூட கர்த்தரை நம்பி வாழ்வோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி இந்த நாளிலும் காத்து நமக்கு வழிநடத்துவாராக. ஜெபிப்போமா. கிருபையுள்ள ஆண்டவரே, தர்மியான காலை வேளையில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று எனக்கு வாக்களித்த தேவன் இந்த நாளிலும் நடக்க இருக்கிற அத்தனை காரியங்களிலும் பலனற்று உள்ள அடியானுக்கு கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து துணையாய் இருக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாய நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமைமிக்க நாமத்தின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.